Watch full episodes on Jio Hotstar. சீக்கிரம் வாங்க, அந்த செடிக்குள்ள போய் நாம எல்லாரும் ஒளிஞ்சுக்கலாம். அலாரம் அடிக்குது. அப்படின்னா யாரோ மாட்டிருக்காங்க. வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க, யாருன்னு பார்க்கலாம். பிரமாதம், அருமையான விஷயம். அநேகமா என்னோட தோட்டத்துக்குள்ள விருந்தாளிங்க யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. இப்போ கும்னாம் சிங்க்கு ஒரு பேரு கிடைச்சே தீர போகுது. வாங்க வாங்க, ஒழுங்கா இதுக்குள்ள வந்துருங்க. சீக்கிரம் வாங்க. நீங்க இதுக்குள்ள வரல, நான் உங்க எல்லாரையும் நான் சிக்கி போட்டுடுவேன். உங்க உயிர் மேல ஆசை இருந்ததுன்னா ஒழுங்கா வந்துருங்க. வாங்க வாங்க வாங்க. டைனி மேன், let's go to your new home. New home. பாத்தியா சிவா, இந்த ஆள் எவ்வளவு புத்திசாலியா இருக்காருன்னு. நம்ம இங்க தான் நின்னுட்டு இருந்தோம், ஆனா இந்த ட்ராப் டோரை பத்தி நமக்கு எதுவுமே தெரியல. நாலா பக்கமும் நல்லா பாருங்க. நீங்க தங்கறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சிருக்க. போங்க, எந்த வீட்டை தேர்ந்தெடுக்கணுமோ தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நிம்மதியா இருந்துக்கோங்க. நீங்க எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட்டுக்கோங்க. இங்க எங்க வேணும்னாலும் நீங்க சுத்தலாம். நீங்கெல்லாம் யாரு? எங்களை மாதிரியே தெரியுறீங்க, ஆனா எங்க ஆளுங்க கிடையாது. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களோட கிங் தான் எங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. என்னது இது? இவங்க எல்லாரும் எப்படி பெரியவங்களா மாறுறாங்க? ஓடுங்க. பயப்படாதீங்க, நாங்க உங்க எல்லாரையும் இங்க இருந்து காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு போக தான் வந்திருக்கோம். சீக்கிரம் எல்லாரும் என் பின்னாடி வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் மேல வாங்க, வழி கிளியரா இருக்கு. இங்க என்ன நடக்குது? டைனி மேன்ஸ் எப்படி விடுதலை ஆனாங்க? அப்புறம் அந்த பையன் நேத்து இன்ஸ்பெக்டர் கூட வந்தானே, அந்த பையன் தானே? அவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஜக்கா, பக்கா, சீக்கிரம் போய் அவங்கள பிடிங்க. போங்க. அது யூடி, இவங்களை கூட்டிட்டு இங்க இருந்து வெளியில போங்க. அவங்கள கைது பண்ணி நீங்க என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்க. அவங்க கிட்ட இருந்து அவங்களோட சுதந்திரத்தை உங்களால பறிக்கவே முடியாது. அவங்க வெளியில தான் வாழ்வாங்க. கனவு என்னன்னா, உலகத்துல இவங்கள மாதிரி ஹியூமன்ஸுக்குன்னு ஒரு தனி காலனியை உருவாக்கி ஒரு பெரிய பேரு சம்பாதிக்கிறது தான். அதனால இவங்களை என்னால விடுதலையாக்க முடியாது. ஒரு கரெக்ஷன் அங்கிள், அவங்க எப்பவோ ஓடி போயிட்டாங்க. அத நீங்களும் பாத்தீங்கல்ல. பாய், நானும் போறேன். நான் உன்னை போக விட்டாதானே உன்னால போக முடியும். நான் யாரையும் தப்பிச்சு போக விட மாட்டேன். அல்பா, பிராவோ, சார்லி, டெல்டா. சீக்கிரம் வாங்கப்பா. ரேவா, அது யூடி, நீங்க 3 பேரும் லட்டு சிங் சார் கூட அவர் பைக்ல போயிடுங்க. நான் இப்ப டைனி மேன்ஸ் கூட தான் போய் ஆகணும்.
சீக்கிரமா போங்க, பறக்கிறதுக்கு தயாராகுங்க. அதோ அவங்க அங்க இருக்காங்க. ஓஹோ, இவங்களும் பறந்து வந்துட்டு இருக்காங்களா? ஓகே, நீங்க எல்லாரும் முன்னாடி போங்க, நான் இவங்கள சமாளிச்சுக்கிறேன். இங்க பாரு சின்ன பையா, பாஸ் டைனி ஆளுங்களை ஒழுங்கா அவர்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி இருக்காரு. இல்லனா அவரோட பயங்கரமான கோவத்துக்கு நீ ஆளாக வேண்டியது இருக்கும். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. லட்டு சிங் அங்கிள், உங்க கமாண்டோ ட்ரைனிங்கை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. எப்படியாவது எங்களை காப்பாத்திருங்க ப்ளீஸ். நீங்க எதுக்காக ஏன் சொல்றல உட்கார்ந்திருக்கீங்க? எதுக்காக இப்படி பயப்படுறீங்க? நான் தான் பைக்கை வேகமா ஓட்டிக்கிட்டு இருக்கேனே. நீங்க போய் உங்க சீட்ல உட்காருங்க, அப்பதான் என்னால வண்டியை பேலன்ஸ் பண்ண முடியும். லட்டு சிங் அங்கிள், சைடுல பாருங்க, உண்மையாவே உங்களுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆயிடும். நான் இப்ப முன்னாடி பார்த்து ஓட்டுறதா இல்ல சைடுல பார்த்து ஓட்டுறதா? அப்படி என்னதான் இருக்கு சைடுல சொல்லுங்க. எப்படி எஸ்கேப் ஆன பாத்தீங்கல்ல? நீங்க என்ன பத்தி கவலையே படாதீங்க, போங்க, பறந்து போயிடுங்க. இன்னும் ஆளுங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்கள நான் பாத்துக்கிறேன். சிவா ஒருத்தனே என்னோட ஆளுங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரையா சாச்சிக்கிட்டு இருக்கானே. அந்த பையன் என்னோட பேரு பிரபலமாகிறத கண்டிப்பா தடுக்க முடியாது. லட்டு சிங் சார், இதே மாதிரி நம்ம பைக்ல போய்கிட்டு இருந்தோம்னா இந்த உலகத்தையே சுத்தி வந்துடுவோம். பிஸ்கெட் இருந்தா இதுங்களுக்கு எடுத்து போடுங்க. போன தடவை நான் அவசரத்துல தான் மறந்து போய் பிஸ்கட்டை எடுத்துட்டு வரல. ஆனா இந்த முறை ரொம்ப கவனமா எடுத்துட்டு வந்திருக்கேன் பிஸ்கட்டை. இந்தாங்க. Come on, come on, take it, take it. இந்த டாகிஸ் ரொம்ப புத்திசாலியாக இருக்கு. பிஸ்கட்டை சாப்பிட்டு டயர்டே ஆகாம நம்மளை துரத்துக்கிட்டே இருக்கு பாரு. இந்த கும்னாம் சிங்குக்கு கண்டிப்பா ஒரு பேரு கிடைச்சே தீரும். சுதந்திரமா வாழ்றதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அங்கிள். பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசி உன்னை என்னால எதிர்க்க முடியாது சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா.
இங்க பாருங்க அங்கிள், நீங்க இவங்களுக்கு என்ன பண்ணீங்களோ அதுக்கான பேர் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அது கண்டிப்பா நல்ல பேரா இருக்காதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சரியா? சிவா, ஜெயில இவருக்கு நான் ஒரு புது பேரை கொடுக்கறேன். அவமானப்பட்ட சிங்கண்ணே. அங்க உனக்கு நான் நிறைய பிஸ்கட்டுகளை தரேன். அங்க உன்னோட டாக்கிஸ்க்கு நீ ஊட்டி ஊட்டி விளையாடலாம். எனக்கு பிஸ்கெட் எல்லாம் எதுவோ தேவையில்லை. நான் அவமானப்பட விரும்பவே இல்லை. தயவு செஞ்சு என்ன வெளியே விட்டுடுங்க. சிவா, உனக்கும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப நாங்க மறுபடியும் துளசி செடிகளை வளர்க்க போறோம். அதுக்கு அவசியம் இருக்காது. உங்ககிட்ட இருந்து பறிச்ச துளசி செடி எல்லாம் நாங்க ஒரு புது இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறோம், சரியா? இங்க இருந்து நார்த் பக்கம் ஒரு மவுண்டைன் இருக்கு. அங்க எனக்கு ஒரு நல்ல சீக்ரெட் இடம் தெரியும். அங்க வந்து யாரும் உங்களை தொல்லை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதோட உங்க செடிங்களையும் யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. நீங்க போயிட்டே இருங்க, நாங்க வந்துடுறோம். தேங்க்யூ சோ மச் சிவா. நாங்க எல்லாரும் உனக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கோம். பாய். பாய். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.